ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில முக்கியமானவங்க சில பேர் கட்சியில இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சேர்ந்த நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாரு. அவரு தமிழக வெற்றி கழகத்துல இணையறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணியூருக்கே வந்துட்டாரு. அண்ட் அதே மாதிரி யூடியூபர் அண்ட் மேடை பேச்சாளர் ராஜ்மோகன் அவர்களும் வந்திருக்காரு பணியூருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரு தமிழக வெற்றி கழகத்துல கன்ஃபார்மா இணைய போறாங்க. தென் இவங்க இல்லாம ஆதவ அர்ஜுனன் அவர்களும் இன்னைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் புசி ஆனந்த் அவர்களுக்கு அடுத்ததா துணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்னு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுக்க போறதாவும் சொன்னாங்க. சோ என்ன பதவியை கொடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொரு அன்கன்ஃபார்மான நியூஸ் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மா அவர்களும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. சோ இது மட்டும் எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல. சோ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி டெய்லி ஒரு நபர் தமிழக வெற்றி கழகத்துல இணையறத பார்க்கலாம். சோ இதை பார்க்கும்போது மற்ற கட்சிக்கெல்லாம் அள்ளிவிடும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வேற கட்சிகள்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாவும் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு அவங்க இன்னொரு கட்சிக்கும் தாவலாம். அண்ட் தமிழக வெற்றி கழகத்தை வேவு பார்த்து காலி பண்றதுக்காக கூட மற்ற கட்சிகள்ல இருந்து அவங்கள அனுப்பலாம். அண்ட் தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப வருஷமா வலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமையும் கொடுக்கணும். ஏன்னா கட்சிக்காக பல வருஷமா வலிச்சிட்டு இருக்கிறவங்கள இன்னைக்கு வந்தவங்களுக்காக கைவிட்டுற கூடாது. பட் சேம் டைம் இந்த மாதிரி பேர் தெரிஞ்சவங்க மத்த கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில வந்து சேரும் போது அது தமிழக வெற்றி கழக கட்சி மேல ஒரு மரியாதையை கூட்டும். சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பொறுப்புகளையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே நண்பா, தமிழக வெற்றி கழகம் கட்சி ஒரு வேற லெவலான கட்சியா உருவெடுத்துட்டு இருக்கு. சோ இனிமேல் தான் ஆட்டமே. அண்ட் எப்படியும் தளபதியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பணியூருக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சோ என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.